Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விஜயின் ஜனநாயகன் படத்தை லீக் செய்தது யார் என்று தமிழக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்புல தாவேகா தலைவர் விஜய் நடிப்புல டைரக்டர் எச் வினோத் எடுத்த திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படமானது சென்சார் பிரச்சனை காரணமாக தள்ளிக்கொண்டே செல்கிறது. பொங்கல் தினத்தன்று வெளியாக திட்டமிட்டிருந்த நிலையில சென்சார் பிரச்சனை காரணமாக இந்த படமானது தள்ளி சென்று மறுதணிக்கைக்காக படக்குழுவினர் அனுப்பியிருந்த நிலையில நேற்று முன்தினம் திடீரென சமூக வலைதளம் வாயிலாக ஜனநாயகத்தோட முழு திரைப்படமும் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால பல படக்குழுவினர் உட்பட திரைக்குழுவினரும் பெரும் அதிர்ச்சியை அடைந்த நிலையில அனைவரும் கண்டனத்தையும் தெரிவித்து வந்த நிலையில இது தொடர்பாக கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனமும் ஒரு எச்சரிக்கை அறிக்கையை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக யாருமே இந்த திரைப்படத்தை வரக்கூடிய இந்த காட்சிகளை யாரும் பகிரவோ சேமிக்கவோ அல்லது டவுன்லோடு செய்யவும் வேண்டாம் எனவும் இந்த டவுன்லோட் செய்யக்கூடிய நபர்கள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் யார் இந்த திரைப்படத்தோட முழு வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டது எனவும் இது தொடர்பாக தாங்கள் தரப்புல புகார் தெரிவிக்க இருப்பதாகவும் நேற்று தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனமானது நேற்று இரவு தமிழக சைபர் கிரைம்ல ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திரைப்படமானது சென்சார் பிரச்சனை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது மறு தணிக்கைக்காக அனுப்பியிருந்த நிலையில இந்த படமானது சமூக வலைதளங்கள்ல முழுவதுமே லீக் ஆகி இருக்கிறது. இதனால தங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருந்ததாகவும் உடனடியாக இந்த படத்தோட முழுமையாக சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டது யார் என்பது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தமிழக சைபர் கிரைம் காவல் நிலையத்துல புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக எஸ்பி ஷானாஸ் தலைமையிலான போலீசார் முதற்கட்ட விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பாக ஐடி ஆக்ட் உட்பட பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த திரைப்படத்தை ஜனநாயகன் திரைப்படத்தை யார் முழுமையாக பதிவிட்டது என்பது தொடர்பாக அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அது யார் என்பதை கண்டுபிடித்தவுடன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.